ஹாய், இன்றைக்கி டீ மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 1 கப் ஏலக்காய், ஒரு 4 ஸ்பூன் கிராம்பு, 3 ஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய பட்டையை உடச்சி வச்சுருக்கேன். அது ஒரு பட்டை போதும், உடச்சி வச்சுருக்கிறேன். இப்போ என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. இதில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வைங்க, இல்லாட்டி கரிஞ்சிரும். இப்போது பெப்பர், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாத்தையும் லைட்டாக சூடானால் போதும், இல்லாட்டி டீ கசக்க ஆரம்பிச்சிடும். லேசாக சூடானால் மட்டுமே போதும். ரொம்ப வறுத்து இந்த வாசனை வர வரைக்கும் நீங்கள் வறுத்தீங்கன்னா டீ கசப்பாயிடும். லேசாக சூடாயிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கலர்லாம் வரக்கூடாது. கலர்லாம் எதுவுமே வந்துச்சுன்னா டீ கசக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி லைட்டாக தொட்டு பார்த்தா லைட்டாக சூடாக மட்டும் இருந்தால் போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு அப்புறமா இதை நம்ம பவுடர் பண்ணணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் இப்போ போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, பல்ஸில் விட்டு ஒரு மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லாவே இருக்காது. இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன் எந்த திட்டத்தில் இருக்கணும்ன்ட்டு. இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், டீ மசாலா அரைச்சாச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன் எந்த திட்டத்தில் அரைக்கணும்னு. இதே மாதிரி தான் அரைக்கணும். ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஏலக்காய் நம்ம இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்தோம்ல, அதெல்லாம் ரொம்ப தெரிகிற மாதிரியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சாதான் நல்லாயிருக்கும் டீ. இதை நான் டீ வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு நல்ல கலரும் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வீடே நல்லா வாசனையாக இருக்கும் டீ வச்சா. இப்போ அந்த பவுடரை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் கொட்டி நல்லா டைட்டாக நல்லா மூடிட்டு, டீ போடும்போது மட்டும் திறந்து போட்டுட்டு உடனே மூடிடணும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சோம்னா அந்த வாசனைலாம் போயிடும். நல்லா அந்த வாசனையே போயிட்டு நல்லா இருக்காது. நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் போது வேணால் கொஞ்சம் எடுத்து வெளில வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டீ வச்சிடலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி பாருங்கள் லைட்டாக சூடாகிடுச்சு. இப்போ டீ மசாலா போட்டுடலாம். டீ மசாலா அதிகமாக போடக்கூடாது, ஒரு அரை ஸ்பூன் போதும். நான் ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் இது. பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் போதும். இப்போ இது சின்ன ஸ்பூனுன்றதால அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். டீ மசாலா போட்டு ஃபஸ்ட்டு மசாலா நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். தண்ணியில் மசாலா கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம டீ தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா போட்டோம், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம டீ தூள் போட்டுடலாம். டீ தூள் போட்டாச்சு. நம்ம சுக்கு சேர்க்கலை. இதில் சுக்கு சேர்க்காதால நம்ம ஃப்ரெஷ்ஷான இஞ்சி தான் போட போகிறோம். இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு அப்புறமா தான் நம்ம பால் சேர்க்கணும். நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் 1 கிளாஸ் இல்லாட்டி 1.25 கிளாஸ் பால் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ரொம்ப டீ ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் டீ குடிக்க நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காகவே இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்காது. பாருங்கள், டீ தூள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் 1.5 கிளாஸ் 2 கிளாஸ் போல் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கிளாஸ் தண்ணிக்கு 1.25 கிளாஸ் பால் ஊற்றணும். ரொம்ப டீ ரொம்ப திக்காக இருந்தாலுமே நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா கொதிக்குது. கலர் நல்லா சூப்பராக கொடுக்கும். இந்த மசாலா நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, நல்லா டீ நல்லா கலராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும்.
கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனவுடனே அடுத்தது வந்து நம்ம பால் இப்போ சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. முன்னைக்கிட்ட இப்போ உங்களுக்கு தெரியும், பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம இதில் வந்து பால் சேர்த்துடலாம். டீ பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. நல்லா பாருங்கள், இப்போ கலர் நல்லா தெரியும் பாருங்கள். கலர் நல்லா கோல்டன் கலரில் நல்லா சூப்பராக இருக்குது. வீடே நல்லா வாசனையாக இருக்குது. ஒரு 5 மினிட் இருந்தால் போதும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி எல்லாம் நம்ம கொதிக்க வச்சுட்டோம் இல்லைங்களா. நீங்கள் வேணால் இதுலேயே சர்க்கரை போட்டுக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே கொதிக்கும் போதே சர்க்கரை போட்டு நாங்கள் அந்த மாதிரி வைக்க மாட்டோம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா தான் நாங்கள் சர்க்கரை கலந்து அப்புறமா தான் நாங்கள் குடிப்போம். இதுலேயே நாங்கள் சர்க்கரை போட்டு டீ வைக்க மாட்டோம். டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காட்டுறேன். டீ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸோட இந்த மசாலா டீ குடிச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.